Hi guys, this is Vinod here. I'm here to teach English for you guys in Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொபோசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் இதோட தமிழ் மீனிங் வந்து இல். ஸோ இதில் வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் ஹட்டுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பிளேஸ் அண்ட் லாங் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைமை வந்து லாங் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங். ஸோ இந்த டைம் வந்து லாங்காக இருக்குது அப்படின்னும் போது நம்ம இங்கே இன் யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து இல் யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் சென்னை, ஐ மீன் மும்பை, ஸோ ஐ லிவ் இன் மும்பை. ஸோ இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எழுதும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் மும்பை, மும்பையில். இன் த ரூம், அறையில். ஸோ அதாவது ஒரு வேர்டோட சேரும்போது அறையில், இன் த ரூம், இன் மும்பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சிட்டியை பிளேஸ் பண்ணும்போது டிஹெச்இ வராது. ஸோ இன் மும்பை, மும்பையில், இன் த ரூம், அறையில். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மை செயின் இஸ் இன் த லாக்கர் ரூம். மை செயின் இஸ் இன் த லாக்கர் ரூம். ஸோ இங்கே வந்து இன் வருது, இன் த லாக்கர் ரூம். ஸோ இப்போ நம்ம தமிழில் எழுதும்போது என்னுடைய சங்கிலி பாதுகாப்பு அறையில் உள்ளது. அதாவது தமிழில் சொல்லும்போது தூய தமிழில் இப்படி தான் வரும். என்னுடைய சங்கிலி பாதுகாப்பு அறையில் உள்ளது. அறையில், இந்த ரூம், பாதுகாப்பு அறையில். ஸோ இதை சேர்த்து சொல்லும்போது பாதுகாப்பு அறையில். ஸோ அதுதான் எக்ஸாக்ட் மீனிங். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷீ ஒர்க்ஸ் இன் த ஈவினிங். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், அதாவது இது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ப்ரெசன்ட் வேர்பில் என்ன யூஸ் பண்ணோம்? எஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஷீ ஒர்க்ஸ் இன் த ஈவினிங். அவள் மாலையில் பணிபுரிகிறாள். இன் த ஈவினிங், இன் த மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன். ஸோ அந்த மாதிரி நிறையா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, தே லிவ் இன் மும்பை. அவர்கள் மும்பையில் வசிக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம இன் மும்பை, மும்பையில் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நம்ம தமிழில் எழுதும்போது அவர்கள் மும்பையில் வசிக்கிறார்கள். ஸோ இப்படி தான் நம்ம தமிழில் எழுதுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, we will finish this in 2 hours. in 2 hours, இன் அப்படின்றது தான் இல். அண்ட் அதை தமிழில் எப்படி எழுதுகிறோம்? நாங்கள் 2 மணி நேரத்தில் முடித்து விடுவோம். 2 மணி நேரத்தில், 2 மணி நேரத்தில் இல் யூஸ் பண்ணுறோமா? ஸோ இன் 2 hours, நாங்கள் 2 மணி நேரத்தில் முடித்து விடுவோம். அடுத்து ஃபைனலாக நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். த புக் இஸ் இன் த பேக். த புக் இஸ் இன் த பேக். இன் த பேக் அப்படின்றது தான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, புத்தகம் பையில் இருக்கிறது. அந்த பையில் அப்படின்றது தான் இந்த பேக். புத்தகம் பையில் இருக்கிறது. ஸோ அடுத்து இன்னொரு ப்ரொபோசிஷனோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.